ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். 8வது நாளாக இந்த போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு. ஈரானோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசூத் வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் கிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டிருக்காப்புல. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பதிலுக்கு திருப்பி வந்து ஈரான் மேலே நெய்பரிங் கண்ட்ரிஸ் வந்து தாக்குதல் பண்ணினாங்கன்னா அவங்க நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது தாக்குதல் பண்ணினாலுமே திருப்பியும் நாங்கள் சரம் மாதிரியே அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி, கத்தார், அதுக்கப்புறம் யுஏஇ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துபாய், இந்த மாதிரியான நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அருகாமையில் இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல்ங்கிறது பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட எம்பசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பேஸ், இது மேலே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தாக்குதல் பண்ணதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு ஃபியூச்சரில் வந்து ஈரான் மேலே தாக்குதல் இந்த நாடுகள் எல்லாமே பண்ணாலும் திருப்பி நாங்கள் சரம் மாதிரியே அட்டாக் பண்ணுவோங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காப்புல. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா துபாயோட ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் அட்டாக்குங்கிறது நடந்திருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் கேன்சலும் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பேனிக் சிச்சுவேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு துபாயில். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை அட்டாக் பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான், பெய்ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிரவுண்ட் லெவல்லையும் போய் அட்டாக் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வெப்பன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து படைபலம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டுங்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 151.8 மில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பொருட்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து இந்த போருக்கு வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இப்பொழுதைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. இனி ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து சும்மா இல்லை, ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் குண்டுகள் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கிளஸ்டர் குண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரிகர்ஸ் ஆகும். அந்த கிளஸ்டர் குண்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே போய் விழுந்துட்டு இருக்குங்கிறதையும் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய பொதுமக்கள் இரண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக இஸ்ரேல்லையும் சரி ஈரான்லேயும் சரி சாமானிய பொதுமக்கள், ஒரு ஸ்கூல் குழந்தையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் வந்து ரெண்டு பக்கமே உயிரிழந்து போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு 18 மாதம் குழந்தை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாயும் வந்து உயிரிழந்து போயிருக்காங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய காட்சிகள் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. இந்த போர் வந்து நின்று அமைதி திரும்பினா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பு நிலைக்கு போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் எக்கானமியும் வந்து பாதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது